வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 40, 50, 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது இப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறையில் இருக்குதான்னா நடைமுறையில் இப்போ இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேரி ஆகுமா அப்படின்னா கிடையாது. 38 மாவட்டத்துக்குமே ஒரே ஒரு சூப்பர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை எப்படியெல்லாம் செயல்படுத்துகிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொத்தம் 39 மாவட்டங்கள், 318 வட்டங்கள், அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிடங்குகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 268 கிடங்குகள் இருக்குது. நியாய விலை கடைகள் பார்த்திங்க அப்படின்னா 34,911 நியாய விலை கடைகள் இருக்குது. மண்ணெண்ணெய் பங்கு பார்த்திங்க அப்படின்னா 274 இருக்குது. மொத்த இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா 35,185 இடங்கள் இருக்கிறது. லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது கொடுத்துருக்காங்க. இந்த விவரங்கள்லாம் எதுக்குப்பா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கோசரம் நான் அப்டேட் பண்ணேன். இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் எவ்வளோ, மாவட்டங்கள் எவ்வளோ, வட்டங்கள் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை ரெடி பண்ணி தான் உங்களுக்கு தேவையான முக்கியமான இது எல்லாமே கொடுக்கப்படுது. ஓகேங்களா? அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தமிழ்நாடு அரசிலிருந்து அறிவிக்கக்கூடிய ஜாப்ஸ் அப்டேட், நியூஸ் அப்டேட், ஸ்கீம்ஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அரசு தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அரசு என்ன சொல்கிறாங்க, நாம் என்ன சலுகைகளை எதிர்பார்க்குறோம், அவங்க என்ன சலுகைகள் கொடுத்து நாம் வாங்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லா விதமான ஸ்டெப்ஸுமே. ஓகேங்களா? ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை நிறையா பேர் கேட்குறீங்க. இந்த 2,500 ரூபாய் உதவித்தொகை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதற்கு நான் தனியாக டீட்டெயிலாக ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறேன். இப்போ வீடு வீடுக்கு இப்போ யார் யார் வீட்டில் என்னென்ன இருக்குது, மெத்த வீடா, தார்ச்சி வீடா, டைல்ஸ் வீடா, நீங்கள் என்ன கம்யூனிட்டி, என்ன உங்கள் திருமணம் ஆயிடுச்சா, என்ன எதுவும் டீட்டெயில்ஸ் நிறைய கேட்டுட்டு வீடு வீட்டுக்கு வராங்க இப்போ. ஓகேங்களா? அது உங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்காங்களா இல்லைங்கிறது தாராளமாக கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அதுவும் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறாங்களா, 40 வயசுக்கு மேலே இருக்கிறாங்களா, 60 வயசுக்கு மேலே இருக்கிறாங்களா அப்படிங்கிறத கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இதன் அடிப்படையில் என்ன கணக்கெடுப்போம் அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு ஒரு டைம் எடுப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இருந்தாலுமே எல்லாருமே எல்லார் வீட்லையுமே இப்போ கணக்கெடுப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கணக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஊரில் எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரிய வரும். இந்த 40, 50, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3,000 ரூபான்னு அறிவித்தாங்கள்ல, அது இப்போ ஆல்ரெடி வந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஆட் ஆகி வருமா, இல்லை அது புதுசாக அப்ளை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஆட் ஆகி வரும். வராமல் 60 வயசு ஆகிறவங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். எல்லாமே ஆன்லைன் தான், ஃபஸ்ட்டு மாரி ஆஃப்லைன்லாம் கிடையாது. அங்கே போய் கையெழுத்து வாங்கிட்டு வா, இங்கே போய் கையெழுத்து வாங்கிட்டு வா, அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இப்போலாம் எல்லாமே ஆன்லைன் தான். பட்டன் தட்டினா விஏஓ பார்க்குறாரு, அப்படியே தட்டினோமா அங்கே போயிடும், தாசில்தாருக்கு போயிடும், அப்படியே யூனியன் ஆஃபீஸுக்கு போயிடும், வட்டார வளர்ச்சி அலுவலர் அங்கே போயிடும். அவங்க அப்ரூவல் கொடுத்தா உடனே கலெக்டருக்கு போயிடும். கலெக்டர் அப்ரூவல் கொடுத்தாருன்னா ஓகே, கலெக்டரேட்டு போயிட்டால் மேக்ஸிமம் அப்ரூவல் தான். ஓகேங்களா? இதுமாரி 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டை புதுப்பிச்சு வச்சுக்கணும், ரேஷன் கார்டு, ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கணும், கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கணும். நான் எதுக்கு எல்லா வீடியோலையுமே இந்த கேஒய்சியை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கேஒய்சியை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களால் எதுவுமே பண்ண இயலாது. ஓகேங்களா? அதனால் இந்த கேஒய்சி பண்ணிக்கணும். மினிமம் 60 வயசு அபோவ் இருக்கிறீங்க, வீட்டுக்கே ரேஷன் பொருட்கள் வரணும். ஓகேங்களா? அப்படி உங்கள் ஏரியாவில் ஏதாச்சும் முறைகேடுகள் நடக்குது, எது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் பொருட்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஆஃபீஸர்ஸ் நிறையா பேர் நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க உங்கள் கம்ப்ளைண்ட்டை எடுத்து ஒரு வீடியோ ஆதாரம் கேட்பாங்க. நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆக்ஷன் உடனே 4 டேஸ் இல்லை 5 டேஸ்க்குள்ளே ஆக்ஷன் எடுக்கிறாங்க.
அதுவே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே இன்றைக்கி பண்ணால் நாளைக்கே ஆக்ஷன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்படி ஏதாவது தவறுகள் நடக்குது அப்படின்னா அரசாங்கத்துக்கு நாம் தெரியப்படுத்தினா மட்டும்தான். ஓகேங்களா? நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன புகார் இருக்குதோ சொல்லுங்கள். நம்மளோட சேனலை டெலிகாஸ்ட் பண்ண முடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடலாம். அது வந்து ஆஃபீஸர்ஸ் அப்ரூவலோட. ஓகேங்களா? ஓகே. இந்த 60 வயசுக்கு மேலே 40, 50, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் ஆதாரு, அதேமாதிரி ரேஷன் கார்டு இதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிப்புகள் வரலாம். பொறுத்திருந்து பாருங்கள். இதுமாரி அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.